ஒரு மாதம் தவணை கட்டல நடு வீட்டில் அமர்ந்து மானம் போகும்படி பேசிய வங்கி ஊழியர்கள். பிச்சை எடுத்தாவது கொண்டு வந்து வாங்கிய கடனை கொடு, பணத்தை கட்ட முடியாத நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? கலங்கி போன குடும்ப தலைவர் வங்கி ஊழியர்கள் முன்பாகவே உயிரை மாய்த்து கொண்ட அதிர்ச்சி. கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உடலை வாங்க மறுத்து கண்ணீர் விட்டு கதறி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மந்தாரம்புதூரை சேர்ந்தவர் செல்வன். இவரது மனைவி ராதிகா தனது குடும்ப தேவைக்காக நாகர்கோவில் வடச்சேரியில் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தனியார் வங்கி ஒன்றில் பெண்கள் சுய உதவி திட்டத்தில் 80,000 ரூபாய் கடன் பெற்றார்களாம். மாதம் கட்ட வேண்டிய தொகை 4,687 ரூபாய் என்ற நிலையில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கியால் நியமிக்கப்பட்டுள்ள வங்கி ஊழியர்களிடம் தவறாமல் செலுத்தி வந்தார்களாம். ஆனால் இந்த மாதம் கட்ட வேண்டிய தொகையை குடும்ப சூழ்நிலையின் காரணமாக குறிப்பிட்ட 15ஆம் தேதி அவர்களால் கட்ட முடியவில்லையாம். இதனால் வங்கி ஊழியர்கள் ராதிகாவின் வீட்டிற்கு சென்று கடன் தொகையை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்களாம். அப்போது பிள்ளைகளின் மருத்துவ செலவுக்காக பணம் செலவாகிவிட்டது, இந்த மாத இறுதி வரை நேரம் கொடுங்கள் என எவ்வளவோ பேசியும் பிச்சை எடுத்தாவது கொண்டு வந்து வாங்கிய கடனை கொடு என அவமரியாதையாக பேசினார்கள் என்று ராதிகா புகாரில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து வீட்டை விட்டு செல்லாத அவர்கள் வீட்டின் நடுப்பகுதியில் அமர்ந்து கொண்டு பணத்தை தந்தால் மட்டுமே வெளியே செல்வோம் என அமர்ந்திருந்த போது தனது கணவர் செல்வனுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வரவழைத்து அவரும் பேசிய போது பணத்தை கட்ட முடியாத நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா என அவரிடம் மனதை காயப்படுத்தும் விதமாக வங்கி ஊழியர்கள் பேசியதாகவும் மனைவி ராதிகா வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார். அப்போதுதான் கனப்பொழுதில் அந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. வங்கி ஊழியர்கள் வீட்டை விட்டு செல்லாத நிலையில் மனம் புண்பட்டு போன செல்வன் திடீரென அறைக்குள் சென்று கதவை சாத்திக்கொள்ள மனைவி அலறி கூச்சலிட்டிருக்கிறார். அவ்வளவுதான். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது கணவர் இறந்த நிலையில் இருக்க இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளிக்க சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் இறந்த நிலையில் இருந்த செல்வனின் உடலை மீட்டு செல்வன் உயிரிழந்ததை உறுதிப்படுத்திய மருத்துவர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் உடற்கூறு ஆய்வுக்காக அந்த உடலை அனுப்பி வைத்தார்களாம். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட ஏராளமான உறவினர்களும் பிணவரை முன்பாக கூடி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த வங்கி ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராடி வருகிறார்கள். கன்னியாகுமரி அருகில் உள்ள மந்தாரம்பூர் என்ற ஏரியாவில் குழுவில் வந்து இந்த செல்வன் மற்றும் ராதிகா தம்பதியினர் ராதிகா பேரில் குழுவில் ரூபா எடுத்திருக்காங்க. இது வாரம் கட்டக்கூடிய இது வரைக்கும் இந்த ஒரு டியூ கூட பாக்கி இல்லாமல் தொடர்ந்து ஒழுங்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசி இது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் குடும்ப வறுமையினாலையும் அவங்களால கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கு அந்த இதிலேருந்து பிரிக்கக்கூடிய 2 பேர் வந்து நேற்று காலையில் மிக கேவலமாகவும் அந்த வீட்டில் நடு வீட்டில் வந்து சேரப்பட்டு உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்து கூட நீ கெட்டுன்னு சொல்லி வீட்டில் இருந்த பொம்பளைக்கிட்ட இந்த ராதிகாங்க கிட்ட சொல்லி அவங்க ரொம்ப தரக்குறவாக சொன்னதுனால அவங்க தனது கணவருக்கு ஃபோன் போட்டு செல்வத்துக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொல்லி அவர் கணவர் வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் வந்து வரும்போது 3:30 மணிக்கு உள்ள ரூபா கொடுக்கலன்னா அவங்க வந்து நம்மளை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்களான்னு சொல்லும்போது கணவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த 3:30 மணி வாக்கில் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போன குழந்தைகள் 1ஆம் கிளாஸ் மற்றும் 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகளை ராதிகா அவங்க கூட போகிறாங்க. ரூபா பிரிக்கக்கூடிய குண்டாஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு 3:30 மணிக்கு நீ வந்து ரூபா தரலன்னா உனக்கு எதுக்கு பொண்டாட்டி, உனக்கு எதுக்கு பிள்ளை, இப்படிலாம் மிகத்தர பொண்டாட்டி அசிங்கம், குடும்பத்தில் உள்ள பொம்பளைகள் அசிங்கமாக பேசுகிறது, பிச்சை எடுன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க இருக்கும்போதே அவர் வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே அவர் போய் அவங்க இருக்கும்போதே அந்த நேரத்தில் மனைவி வந்து பார்க்கும்போது இவர் கண்ணு முன்னாலே ரூமுக்குள்ளே சாத்தி நடக்குது. அந்த இடத்துல அவங்க இருந்துக்கிட்டு இந்த சம்பவம் நடந்த உடனே வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. இவங்க பக்கத்தில் உள்ள எங்களை மாதிரி பட்டவங்க பொதுநல பட்டவங்க அவங்கள எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணி பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு கொடுத்துட்டு இது ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களும் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிற இந்த குழுவால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக நாங்கள் அரசாங்கம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை கன்னியாகுமரியில் கலெக்டர் அலுவலகத்தில் செய்வோம் என்று இந்த நேரத்துக்கு கூறிக்கொள்கிறோம்.